இவனுங்க வேற வியாழக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ் டைமில் வேலையை பார்க்குறதா, டிக்கெட் புக் பண்ணுறதா, கோஆர்டினேட் பண்ணுறதா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் கோட்டு படத்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஆள் கட்சி தொடங்குறேன்னு ஆரம்பிச்சுட்டு அடுத்து விடுற படம் இதுதான். நம்ம ரஜினிகாந்த் மாதிரி வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு இதுலேயே வந்து ஏமாற்றி கொண்டு வந்தார். அப்படி இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு ஒரு பேர் வச்சு கொடி அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. பயங்கரமான ஹைப்பு. நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த மாதிரி பெரிய நடிகர்களால் தான் இன்றைக்கி தேட்டர்லாம் இன்றைக்கி சினிமா இருக்கிறதே தெரிய வருது. எப்படின்னா ஃபெஸ்டிவல், கடுமையான ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. எப்படி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டயத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கோஆர்டினேட் பண்ணுறது, எங்கே வரீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு எங்கே போகிறீங்கிற மாதிரி இந்த பட புக்கிங் வந்து ஒரு வாரமாக நாங்கள் என்னம்மா பண்ணோம், கிடைக்கவே இல்லை டிக்கெட்டு. என்ன பண்ணோன்னா ஒரு பேக்கப்புக்கு ஊருக்கு வெளியே வந்து படப்பையில் ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், அது ஏதோ ஒரு 8 தேட்டர் அதை புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் புக் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அப்படியே பக்கத்தில் வந்து இன்னொரு பேக்கப் என்னென்னா, பக்கத்தில் இருக்க சாதாரண தேட்டர் இருக்கும் இல்லையா, சைதாப்பேட்டை, பரங்கிமலை, இப்படிலாம் சின்ன சின்ன தேட்டர், அங்கேயும் புக் பண்ணது பேக்கப். அதற்கு பிறகு தான் பிவிஆர், ஏஜிஎஸ்லாம் தான் வந்தாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு, அவர் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது சென்னையிலே, அவரை வச்சு ஒரு 2-3 தேட்டரில் ஐநாக்ஸு, பிவிஆர்லாம் டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ தான் அந்த கோஆர்டினேஷன் பண்ணி முடித்தோம். பட் ஆனால் இன்னும் என்கிட்ட 2 டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும், காலேஜு, ஸ்கூலு, இப்போ என்னைய மாதிரி வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து இதை பார்க்குற ரெடியாக இருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. விஜய்க்கு இப்படி ஒரு ஃபேனா, இல்லை விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால இந்த ஒரு ஹைப்பா அப்படின்னு தெரியல. அதற்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிவ்யூஸ்லாம் வந்துடுச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்னும் ஒரு கில்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் எந்த ரிவ்யூவும் படிக்கல, சும்மா கேட்டது தான். நான் படம் பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு ரிவ்யூ போடுறேன். பட் ஆனால் இட்ஸ் அ ஃபெஸ்டிவல். விஜய் மாதிரி ஒரு நடிகர் கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தேவை. அரசியலில் போய் கலக்குவார், பட் இந்த அளவுக்கு இருப்பாரான்னு தெரியல. இந்த கோட் அப்படிங்கிற படம் வந்துட்டு கிட்டத்தட்ட படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிக்கெட் புக்கிங்கே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது, ஃபேமிலிக்கு சொல்கிறது, வராங்களா இல்லையான்னு சொல்கிறது, டிக்கெட்டை போய் வாங்குங்க, பிக்கப் பண்ணுங்கள், அங்கே கொடுங்க, இங்கே கொடுங்க, அப்பா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து எத்தனை பேர் கோத்ரூ, கண்டிப்பாக நிறைய பேர் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அனுப்புங்க. எல்லோரும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருங்க. இட்ஸ் அ ரியலி ஆசம். மூவி லவ்வர்ஸ், படம் பார்க்க நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள், எல்லோரும் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பற்றி பேசலாம், ஓகே? ஆனால் என் ரெக்வெஸ்ட், நான் தயவுசெய்து படத்தை வெள்ளிக்கிழமையாக ரிலீஸ் பண்ணுங்கள், வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோஆர்டினேட் பண்ண முடியல, ஆஃபீஸ் கால்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ, பாய்.